போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2022 டிசம்பர் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்திற்கான 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்கள் என்ன? போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன்களை வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கான தொகையை தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து ஒதுக்கி கொண்டே வருகிறது. அதன்படி இந்த வருங்கால வைப்பு நிதி உள்ள பணப்பொருளின் பகுதியை வழங்க 38 கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 9.6 கோடி, விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 1 கோடி, விழுப்புரம், சேலம், கோவை, கும்பகோணம் உள்ளிட்ட திருநெல்வேலி உள்ளிட்ட போக்குவரத்து கழகங்களுக்கு 5.8 கோடி, 3.6 கோடி, 4.3 கோடி, 8 கோடி, 3.2 கோடி, 2.9 கோடி என்று மொத்தம் 38 கோடியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையானது விரைவில் இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.